உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். பெட்ரோலிய பொருட்களை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும், தங்கத்தை ஓராண்டுக்கு வாங்க வேண்டாம் என்று பிரதமர் மோடி வலியுறுத்தி இருப்பதற்கு பொருளாதார நிபுணர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஹைதராபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய பிரதமர் மோடி உலகளாவிய நெருக்கடி காலத்தில் சில உறுதிமொழிகளை மக்கள் ஏற்க வேண்டும் என்று கூறினார். பெட்ரோல், டீசல், கேஸ் போன்ற இறக்குமதி செய்யப்படும் பெட்ரோலிய பொருட்களை தேவைக்கேற்ப மட்டுமே சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்றும், ஓராண்டுக்கு திருமணத்திற்காக தங்கம் வாங்குவதையும் வெளிநாட்டு சுற்றுலா செல்வதையும் ஒத்திவைக்கவும் அறிவுறுத்தினார். மோடி அரசின் பொருளாதார தடைக்கு பல்வேறு தரப்பினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ட்ரம்ப் சொல்வதற்கெல்லாம் மோடி தலையாட்டி கொண்டு இங்கே இந்திய நாட்டு மக்கள் இடத்துல வந்து நீங்க அது செலவை குறைத்துக் கொள்ளுங்கள், வாகன ஓட்டுகளை குறையுங்கள், நீங்கள் சாப்பிடுவதை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் மக்கள் இனி சாப்பிடாமல் பட்டினி கிடந்து சாகத்தான் வேண்டும். அவர்கள் அதைத்தான் விரும்புகிறார்கள். எனவே அது மட்டுமல்ல, மோடியினுடைய பேச்சை கேட்கிற போது இந்தியாவில் ஒரு பொருளாதார தடை வந்துவிடுமோ என்கிற ஒரு அச்சத்தையும் நமக்கு ஏற்படுத்துகிறது. பிரதமரே இப்படி சொல்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக இந்தியாவில் பொருளாதார தடை ஏற்பட்டால் மக்கள் மிகப்பெரிய சொல்லுன்னா துயரத்திற்கு ஆளாவார்கள். இவர்கள் ஒரு புறத்தில் செலவை குறைங்கள் என்று சொல்கிறார்கள், மறுபுறத்தில் 4 தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களை கொண்டு வந்து தொழிலாளிகளுக்கு சம்பளத்தை குறைக்கிறார்கள், நிரந்தரம் இல்லாமல் ஆக்கிறார்கள். ஒரு புறத்தில் தொழிலாளிகளுக்கு எதிரான செயல், இன்னொரு புறத்தில் தொழிலாளிகளை எல்லாம் நீங்கள் மக்களை எல்லாம் பட்டினி கிடங்கள் என்று சொல்கிறார். இது மிக மோசமான விளைவை இந்தியாவில் ஏற்படுத்தும். தங்கத்தை வேண்டாதுன்னா என்ன காரணத்துக்காண்டி தங்கம் கூடாது? அது எங்களுக்கு ஒரு சங்க சார்பா நாங்க பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு கோரிக்கையாக நாங்க சங்கத்திலிருந்து வைக்கிறோம். எங்களுக்கு இது கண்டிப்பான முறையில் ஒரு தெளிவான ஒரு அறிக்கையா கொடுத்தீங்கன்னா தங்க ரேட்டு ஏறுமா இறங்குமா, இல்ல தங்கமே இந்தியாவில் தட்டுப்பாடா ஏதாவது ஒரு அறிக்கையை கொடுத்தனா நாங்க இந்த சங்கத்து மூலியமா நாங்க இந்த பொதுமக்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நீங்க வீட்டிலேயே உட்காந்து ஒர்க் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. பெட்ரோல் டீசல்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக கன்சியூம் பண்ணுங்க, அதிகபட்சம் நீங்கள் இபி யூஸ் பண்ணுங்க, பெட்ரோலில் போங்க அப்படின்னு இவர் சாதாரணமாக அசால்ட்டாக சொல்லிடுறாரு. பட் இதை எப்படி மக்கள் இப்போ ஒரு சாதாரண ஒரு ஜொமேட்டோ வழியிலேருந்து எல்லாமே இருக்காங்க, அவங்களாம் தினமும் அன்றாடவங்களுடைய வாழ்க்கையை ஓடுறதே ஒரு நாளைக்கு அவங்க வண்டி ஓடுறதை வச்சு தான் இருக்குது. ஸோ இதை நம்ம எந்த மாதிரியாக பார்த்து எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ பிரதமர் மோடி அவர்கள் எல்லாத்த பற்றியும் யோசிக்கணும். அவர் ஆக்சுவலாக நாட்டை பற்றி யோசிக்கணும். நியர் அபவுட் 10 years மேலே அவர் இருக்கிறாரு. ஸோ அவர் எதை பற்றி யோசிக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு புரிய மாட்டேங்குது. அவரோட பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரிய மாட்டேங்குது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.